ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆக்டிவிட்டியோட நேம் கவுண்ட் அண்ட் கலெக்ட் த கப்ஸ் யூஸிங் ரப்பர் பேண்ட். அதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை இப்போ பார்க்கலாம். எல்லா ஆக்டிவிட்டீஸ் போலையும் இந்த ஆக்டிவிட்டியும் நம்ம வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் கப்ஸ் வேணும். நான் ஒரு 11 கவுண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு ரப்பர் பேண்டு, த்ரெட்டு வேணும், சில ஸ்கெட்ச் பென்ஸ். இவ்வளோ தாங்க நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டி ரெடி. வாங்க இப்போ நம்ம அந்த செட்டப் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் படத்தில் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு 11 கப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பில் ஸ்டார்ட்னு எழுதியிருக்கேன். மிச்சம் இருக்கிற 10 கப்ஸில் 1லேருந்து 10 வரைக்கும் டாட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக நம்பர்ஸே போட்டுக்கிட்டாலும் சரி, உங்களோட குட்டீஸ்க்கு ஏற்றா போல் நீங்கள் அந்த கப்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம செட்டப்பில் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்குரிய ரப்பர் பேண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் படத்தில் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதோட 4 எட்ஜிலையும் நீங்கள் தனித்தனியாக த்ரெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு த்ரெட்டில் ஒரு நாட் போட்டு அது கொஞ்சம் நீளமாக குட்டீஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லென்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஆக்டிவிட்டிக்கு தேவையான டோட்டல் செட்டப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி மற்ற ஆக்டிவிட்டி போல் இல்லாமல் தனித்தனியாக விளையாட வைக்காமல் குட்டீஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டியை இன்வால்மெண்ட்டோடு விளையாடுற மாதிரி தான் நம்மளுடைய இந்த கேம் செட்டப் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு கொஞ்சம் என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரியான பேலன்சிங் கேம் நம்ம அவங்களுக்கு, இந்த குட்டீஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டார்ட் கப்பு மேலே அவங்க நம்பர்ஸை லைனாக கவுண்ட் பண்ணி அது மேலே ஸ்டாக் பண்ணுறது தாங்க நம்மளுடைய இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த 4 த்ரெட்டையும் ஒன்று போல் புல் பண்ணி இழுத்து அந்த கப்பு மேலே ஸ்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்டிங்கும் நம்ம இதில் அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி அதை அந்த ரப்பர் பேண்ட் மூலியமாக, அந்த பேலன்சிங் மூலியமாக அவங்க அதை கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனால் குட்டீஸ் நல்லாவே விளையாண்டாங்க. அதை அந்த ரப்பர் பேண்டில் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுடைய அந்த ஓல்டு இடத்துல போயிட்டு அந்த கப்பு மேலே ஸ்டாக் பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து அவங்க எல்லா கப்ஸுக்கும் பண்ணாங்க. ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணும்போதும் அந்த புல் அண்ட் ரிலீஸ் அப்படின்ற அந்த வெக்காபுலரியை அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ புல் பண்ணுங்கள், இப்போது அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போங்க. ஸோ இப்போ அவங்க புல் பண்ணணும். ஸோ புல் பண்ணி 3 அப்படின்ற கவுண்ட் உள்ள கப்பை அவங்க கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த ரப்பர் பேண்டை அவங்க யூஸ் பண்ணி அந்த கப்பை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அகைன் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு புல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ புல் ரிலீஸ் இதை நம்ம கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ 4 அப்படின்ற கப்பு கலெக்ட் பண்ண போகிறாங்க நம்ம குட்டீஸ். நல்லா அந்த பேலன்சிங்க்கு அந்த ரப்பர் பேண்ட் யூஸ் ஆச்சு. கொஞ்சம் தடிமனான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குட்டீஸ் எவ்வளோ இழுத்து எவ்வளோ அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மல் பேண்ட் இல்லாமல், ரப்பர் பேண்ட் இல்லாமல் கொஞ்சம் தடிமனான ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குட்டீஸ் எவ்வளோ இழுத்தாலும் அது தாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ 4ன்ற கப் கலெக்ட் பண்ணிட்டாங்க. குட்டீஸ் இந்த ஆக்டிவிட்டியை இன்வால்மெண்ட்டோடு விளையாண்டாங்க. ஏன்னா இது நம்ம இவ்வளோ நாள் விளையாண்ட ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் அவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் கம்பைன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி விளையாண்டாதான் இதை சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாப்பா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதோட இன்னொரு அதர் ஹேண்டில் இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு குட்டீஸ்க்கு 2 ரோப் கொடுத்துருங்க. பேரண்ட் அவங்க இன்னொரு ரோப் வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டீஸோட என்கேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகும். இல்லை
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குட்டீஸோட ஆக்டிவிட்டீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து 6th கப் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7 அப்படின்ற கப் வந்து இப்போ அவங்க ப்ளேஸ் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்டிவிட்டியில் குட்டீஸோடைய ஹேண்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அவங்களுடைய அந்த ஹேண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு இந்த ஆக்டிவிட்டி நல்லாவே ஹெல்ப் ஆகுது. ஸோ அகைன் அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 8th கப் அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. 8 அப்படின்ற கப்பை வந்து கவுண்ட் பண்ணி இப்போ அவங்க அது மேலே ஸ்டாக் பண்ணணும். இந்த கேம் ஃபுல்லாகவே கவுண்டிங் அண்ட் பேலன்சிங் தான். அவங்களுடைய ஹேண்ட் மசில்ஸ்க்கு தான் இந்த ஆக்டிவிட்டியே மெயினாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 8th கப் ஓவர். நெக்ஸ்ட் இப்போ 9th கப்பை வந்து குட்டீஸ் எடுக்க போகிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ 9th கப் அவங்க வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃபைனலாக 10th கப் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் குட்டீஸ் விளையாண்டதை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோடு விளையாண்டாங்கன்றதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க வீட்டு குட்டீஸ்க்கு இன்றைக்கே விளையாட வைங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன் ஃப்ரீ ஒரு டைம் ஸ்பெண்டிங்க்கும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங்க்கும் இந்த ஆக்டிவிட்டி சூப்பராக யூஸ் ஆகுன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்குரிய சீக்ரெட் செக்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சீக்ரெட் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெஸ் த சாக்லேட் நேம். இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிற பிக்சரில் ஒரு சாக்லேட் நேம் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுல் ஹேண்ட் பேலன்சிங்க்கு குட்டீஸ்க்கு யூஸ் ஆகுது. குட்டீஸோட ஹேண்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் ப்ளேவாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு நியூ வெக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுது. புல், ரிலீஸ், ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்குது. அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த ஆக்டிவிட்டி மூலிமா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி இந்த கேமிங் ஸ்டைல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இது யாருக்காவது யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு சூப்பரான க்யூட்டான யூஸ்ஃபுல்லான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.